ஹலோ காய்ஸ், வெல்கம் டு என்ட்ரி பாக்ஸ். இன்றைக்கி நம்ம 10 பேய் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய ஒரு மோட்டிவேஷனுக்காக பழைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். பார்த்தேன், அதில் ஒரு வீடியோவில் வந்து நான் ஏ2டி சேனலுக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருந்திருப்பேன். காய்ஸ் ஒரே நிமிஷம் இருங்க. நான் சொன்னேன்னு சொல்லி எந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. உங்களுக்கா எந்த சேனல் பிடிக்குதோ அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 10 பேய் படங்கள். இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இஷ்டப்படி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ரேட்டிங் கொடுத்து டாப் 10ல் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது. இது டாப் 10 மூவிஸ் கிடையாது, 10 மூவிஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ அப்படி தான், இந்த வீடியோ அப்படி தான். ஃபஸ்ட்டு படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ரிங் 1 and 2 2 பார்ட் இருக்குது. கோர் வெர்பிஸ்கி ஒரு நல்ல கான்செப்டை யோசிச்சிருக்காரு. அது என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஒரு விசிஆர் இருக்கும். ஒரு விசிஆர்னால் பழைய கேசட் மாதிரி ஒன்று இருக்கும். என்கிட்டயே ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஓகே காய்ஸ், கொண்டு வந்துட்டேன், கிடச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்களா, பேனசோனிக். இதே கேசட் கிடையாது, இதுக்குள்ளே ஒன்று இருக்கே, இதுதான் அது. பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம், மைக்கு ஒன்று வாங்கணும் கைஸ். இதுதான் அது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்குள்ளே வந்து இந்த கேசட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சின்ன கேசட். அதுவும் கேசட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஓகே கைஸ், அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதோ பாருங்கள், கேசட் சென்டர் அண்ட் எலக்ட்ரிக்ஸ் அவினாசி, லேண்ட்லைன் நம்பர் போட்டிருக்காங்க. இது கூப்பிட்டா இப்போ எடுப்பாங்களா? எம்ஐபியில் வர்ற மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எம்ஐபியில் வர்ற மாதிரி கடையில் போய் இந்த மாதிரி கேசட் நாங்கள் கொடுத்துருந்தோம், என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால் டைம் ட்ராவல் பண்ண நினைப்பாங்களா, இல்லை பைத்தியாரம் யாரா நீ கேட்பாங்களா? இதோ பாருங்க, இதுதான் ஒரு இது என்ன சி அனலாக் கார்ட் ஃபார் டீட்டெயில்ஸ். இது ஏதோ இந்த கேசட் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஒரு பெரிய சைஸ் மாதிரி தான் இது இருக்கும். எப்படி இந்த சைஸ் பாருங்கள், இந்த சைஸ் பாருங்கள், எப்படி இந்த மாதிரி ஒரு கேசட் தான் அந்த படத்தில் வரும், அந்த ரிங்கு படத்தில். இது காய்ஸ், இந்த பிளேயர் கிடச்சிதுன்னா இதையும் ஒரு ஓட்டி பார்த்தரணும்னு தோணுது. இருக்கட்டும், இது ஒரு கண்டென்ட் இருக்கட்டும். தம்பி நீ ஓரமானு. ஓகே கேஷ், பேக் டு த டாபிக் வரலாம். இப்போ காமிச்சோம் பார்த்தீங்களா விசிஆர். இந்த மாதிரி விசிஆர் கேசட்டில் தான் வந்து ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்கும். அந்த இது வந்து அனலாக் தான். இன்னொன்று இது டிஜிட்டல் கிடையாது, இது ஒரு அனலாக் தான். அந்த மாதிரி கேசட்டை ஒன்று எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கேசட்டில் வந்து ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ வந்து என்னென்னா வினோதமாக என்னென்னமோ காட்டுவாங்க, கிணற காட்டுவாங்க, திடீர்னு ஏதோ ஒரு ஏனியை காட்டுவாங்க, என்னென்னமோ போகும். அதில் அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் ஒன்று வரும். அந்த ஃபோன் காலில் யாரோ நீங்கள் இன்னும் 7 நாளில் சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. கேட்கும்போது பீதியாக இருக்குல்ல. இதுதான் அந்த ரிங்கு படத்தோட கான்செப்ட். இதை வந்து கோர் வெர்பிஸ்கி வந்து ரொம்ப தெளிவாக நல்ல ஒரு கான்செப்ட் ஒன்று கிரியேட் பண்ணி எடுத்திருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி கதை தான். இதை டேப்பை வந்து யார் பார்க்குறாங்களோ அந்த ஒரு வாரத்தில் என்ன நடக்குது அப்படின்றது தான் கதை. இது வந்து 2 பார்ட் போகும். 2 பார்ட்டுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், அது 3ஆவது பார்ட்டு ஒன்று இருக்குது. 2017 நம்ம வந்துச்சு. 3rd பார்ட் வந்துச்சு. 3rd பார்ட் வந்து எனக்கு அந்தளவுக்கு அவ்வளோக்கும் பெரிய இம்பேக்டெல்லாம் கொடுக்கல. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு அந்த விசிஆரை வச்சு அவ்வளோ வேலை பண்ணியிருக்கானுங்க. ஆனால் வந்து ஏன் டிஜிட்டலாக வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த படத்தில் கிளைமேக்ஸில் வந்து டிஜிட்டல் ஃபைலாக வந்து காப்பி ஆகி இன்டர்நெட்டில் அது அப்படியே பல பேருக்கு வந்து ஷேர் ஆயிரும். அந்த படத்தோட கிளைமேக்ஸ், அதாவது 3ஆவது பார்ட் நான் சொல்கிறது, அது நல்லாயிருக்கும். இந்த படத்தை பாருங்கள். ஃபஸ்ட் படம் வந்து ரிங் 1 and 2 பாருங்கள். 3யும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா 10 படம்னு சொல்லிட்டு இங்கேயே 3 படத்தை முடிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க. இன்னும் இருக்குது. இது வந்து ஒரு படம் தான் இதில் கணக்காக சேர்த்துருக்கேன். ஏன்னா அதில் நிறைய அந்த படத்தை பற்றின நிறைய பார்ட்ஸ் வரும். ஸோ அதனால் 10 படம்ன்றது யூனிக்காக லிஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 2வது படமே வந்து பார்ட் 2 படம், இந்த க்ரூஜ் 2. டகாஷி வந்து நல்ல விளையாண்டுருப்பார் இதில். டகாஷி கேரக்டர்னா நருட்டோ அது வேறு. இவர் டகாஷி டேரக்டர். இவர் வந்து டகாஷி ஷிமிசு. இவர் க்ரூஜுன்ற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இந்த காஞ்சனா அரண்மனை இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கான்செப்டே வந்து இந்த அரைச்சமாகவே அரைக்கிற கதை மாதிரி இது ஒரு ஃப்ரான்ச்சைஸிஸ் ஒன்று இருக்குது. அந்த பக்கம் இந்த ஏசியா சைடு இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதனால் வந்து இதே வந்து ஒரு படமாக எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி இந்த படம் எடுத்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை கதை சொல்ல முன்னாடி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிடுறேன். நானும் அப்பாவும் வந்து படத்துக்கு போகலான்னு சொல்லி கிளம்பணும் 2006. 2006 அதாவது ஃபஸ்ட் பார்ட் வந்து இந்த படத்தோட பார்க்கலான்ட்டு இருந்து பார்க்க முடியல. அப்போ தமிழில் வந்து இதுக்கு பேர் வந்து பேய்னு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டுக்கு வந்து மீண்டும் பேய்னு வச்சுருந்தாங்க. டைட்டில் அல்லது அட்டகாசமாக இருக்கும் படம்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடய போய் படத்தை பார்த்துருந்தேன். அப்படி வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து என்னென்னா, அந்த க்ரூஜ் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். நான் ஏன் செகண்ட் பார்ட்டை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணி சொல்கிறேன்னா, செகண்ட் பார்ட் வந்து நான் லீனியராக போகும். ஆனால் ஃபஸ்ட் பார்ட் வந்து அப்படியே ஒரு மாதிரி சட்டிலாக தான் போகும். இது என்னென்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு சண்டை. புருஷன் வந்து பொண்டாட்டியே கொடூரமான முறையில் கொண்டுறான். அந்த மனைவி வந்து பேயாகி அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். அந்த வீட்டுக்குள்ளே பூந்த யாரையும் உயிரோட விட்டது கிடையாது. இது எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண ஒருத்தி போகிறான். அவளுக்கு ஏதோ
ஒன்று நடந்துருது. ஃபஸ்ட் பார்ட்லேயே முடிச்சிடுறாங்க. செகண்ட் பார்ட்டில் அவளோட சிஸ்டர் வந்து அவளை தேடி போகிறான். இது அப்படியே ஒரு செகண்ட் பார்ட்டை கொண்டு வர்றாங்க. நான் லீனியராக இருந்தாலும் பேய் வந்து அப்போ ஜம்ப் ஸ்கேரில் திடீர்னு வர்றது இல்லாமல் அந்த ஒரு மாதிரி ஒரே அடியாக டப்புன்னு வந்து பயத்தை காட்டுறது இல்லாமல் இது ஒரு மாதிரி அப்படியே லோவிலேருந்து ஹை பிச்சுக்கு போகும் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட. இந்த படத்தை பாருங்கள். க்ரூஜ் 2 தமிழ்லேயும் இருக்குது. க்ரூஜ் ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே தமிழில் இருக்குது. க்ரூஜ் 2ல் வந்து தெரசா பால்மர் தான் வந்து ஹைலைட்டு. பேயை பார்த்த உடனே பயத்தில் யூரின் போகணும்பாங்கள்ல, அந்த மாதிரி சீன் இதில் தெரசா பால்மர் பண்ணியிருக்காங்க. தெரசா பால்மரை பார்க்கும்போது எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வருது. அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா த கான்ஸ்டன்டைன், ஜான் கான்ஸ்டன்டைன். இந்த படம் வந்து ஃப்ரான்சிஸ் லாரன்ஸ் எடுத்திருக்காரு. இந்த படத்தோட கதாநாயகன் கியானு ரிவீஸ். இதுக்கு முன்னாடி லிஸ்ட்லேயும் வந்து ஸ்பீட் படத்தில் அவரை பற்றி சொல்லியிருப்பேன். கியானு ரிவீஸ் 2K கிட்ஸுக்கு நிறைய பேர் தெரியாது, ஜான் விக்னா தான் தெரியும். கியானு ரிவீஸ்னா தேடுவாங்க நிறைய பேர். கதை இவர் வந்து ஒரு பேய் ஓட்டுற ஆள் வந்து ஒரு மாடர்ன் டேஸில் எப்படி இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி இதில் வந்து கதாநாயகியோட சிஸ்டர் வந்து செத்துருவான். இதில் வந்து கதாநாயகி ஒரு போலீஸ், அதை வந்து எப்படி செத்துருக்கான்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது தான் இதில் கான்ஸ்டன்டைன் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து முதல்ல பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டரை வந்து பேய் தான் கொண்டிருக்கு அப்படின்ட்டு அப்படியே ஒரு கதையை மூவ் பண்ணுவாங்க. இது கதை ரொம்ப சுவாரஸ்யமாக போகும். ஃப்ரான்சிஸ் லாரன்ஸ் வந்து எப்போ ஒரு படம் எடுத்தாலுமே ஐ எம் லெஜெண்ட் இந்த மாதிரி, அப்புறம் ஹங்கர் கேம்ஸ் அந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ஸ்டைலில் இருக்கும். ஒரு ஏன்ஷியன்ட் ஸ்டோரியாக வந்து வச்சாலும் அதில் வந்து ஒரு யூனிக்கான ஒரு மாடர்ன் டேஸில் எப்படி பேயின்னு வச்சாலும் அது மாடர்ன் டேஸில் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கதை எடுத்திருக்காரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து இது உண்மையா அப்படின்ற மாதிரியே நிறைய பேருக்கு தோணும். கடவுள் பேய் அப்படின்ற ஒரு ரிசர்ச் வரும்போது இந்த கேள்வி எல்லாத்துக்கும் வரும். இது சீக்ரெட்டாக சன்னமாக ஒரு கான்ட்ராக்டை பற்றி ஒரு அரசியல், அதாவது பேய்க்கும் கடவுளுக்கு இருக்கிற ஒரு அரசியலை பற்றி இதில் பேசியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காடும் டெவிலும் வந்து 50-50 வந்து வேர்ல்டை பங்கு போட்டுக்கிறாங்க. என்னடா ஏதோ வடையை பிடிச்சி பங்கு வர்ற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு. கடவுள் பக்கம் வந்து 50%, சாத்தான் பக்கம் 50% வந்து இருக்கணும் அப்படின்னு, அப்போ தான் வந்து பேலன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை வச்சு ஓட்டியிருப்பாங்க. அது அப்படியே ஒரு போகிற போக்கில் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்ததுனாலே இந்த படம் வந்து கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருக்கும். இதையும் பாருங்கள். அடுத்தது 4வது படத்துக்கு போவோம். 4வது படம் இது எல்லாருக்கும் ஃபேவரெட் தான், 90s கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரெட். ஈவில் டெட் சீரியஸ். நான் பார்த்ததில் வந்து ட்ரையாலஜி நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, ஃபஸ்ட்டு வந்து ஈவில் டெட் 1, ஈவில் டெட் 2, அப்புறம் ஈவில் டெட் 3 வந்து தேர்ட் பார்ட் வந்து ஆர்மி ஆஃப் டார்க்னஸ். இந்த படம் வந்து என்னென்னா பேயை வர வைக்கிறதுக்கான ஒரு புக்கு ஒன்று இருக்கும். அதில் வந்து இந்த ரெக்கார்ட் கேசட் மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த ஆடியோ ப்ளே பண்ணோம்னா எங்கே இருந்தாலும் எந்திரிச்சு நேரம் அந்த பேய் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். எப்படி அப்படின்னு கேட்குறாரு எங்கிட்ட. நினைக்கும் போது பீதியாக இருக்குல்ல. ஓகே, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது. அதுக்கப்புறம் இந்த பேய் கிளம்புனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது தான் 3 பார்ட்லேயும் கதை. இந்த படம் கதையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து 3 பார்ட்டு ஏன் நான் முதல்ல சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, சாம் ராய்மி வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க 3 பார்ட்டையும். அதுக்கப்புறம் சமீப காலத்தில் வந்த ஈவில் டெட்லாம் வர்றதா இருக்குது. இப்போ ஈவில் டெட் ரைஸ் அது கூட நிறைய வந்திருக்கு. ஈவில் டெட் ரைஸ் வந்து வந்ததே எனக்கு தெரியாது. ஜாக்கி சினிமாஸ் அந்த ரிவ்யூ பார்க்கும்போது தான் வந்து எனக்கே தெரிஞ்சது, ஓ ஈவில் டெட் ரைஸ் வந்துருச்சா அப்படின்னு. அதுக்கப்புறம் போய் பார்த்தேன். பட் ஈவில் டெட் ரைஸ் தமிழில் இல்லை. அதான் ஒரு சுகம். ஓகே கைஸ், இந்த ஈவில் டெட் சீரிஸ் பாருங்கள், இது கண்டிப்பாக பிடிக்கும். நான் இப்போ சொல்கிற முக்கால்வாசி படங்கள் வந்து ஓல்டு டு நியூ அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, அடுத்த படம் பார்க்கலாம். அடுத்தது பேராநார்மல் ஆக்டிவிட்டி. நிறைய பேர் இந்த படம் பார்த்துருப்பீங்க. இன்னொன்று நிறைய பேர் வந்து ட்ரூ ஸ்டோரின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இது வந்து ட்ரூ ஸ்டோரி கிடையாது கைஸ். ஆக்சுவலாக இது வந்து ட்ரூ ஸ்டோரியே கிடையாது. ஆரன் பெலி அப்படின்றவர் தான் வந்து இந்த படத்தை பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு விட்டார். பேராநார்மல் ஆக்டிவிட்டியில் வந்து ஃபஸ்ட்டிலேருந்து ஒரு 4th வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நார்மலாக ஒரு வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பேராநார்மல் ஆக்டிவிட்டி நடக்குது. இப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு மாதிரி கேமரா சிசிடிவி எல்லாம் வச்சு கண்காணிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு ஒரு 2 மணி 3 மணின்றப்போ வந்து வீட்டுக்குள்ளே என்னென்னமோ அமானுஷமாக நடக்கும். அதான் பேராநார்மல் ஆக்டிவிட்டி நடக்கும். அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட். பட் இதை வச்சு இதை ஒரு ஸ்டோரி லைன் பில்ட் பண்ணி ஃபஸ்ட்டிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 7 படங்கள் இதே மாதிரி வந்து பேராநார்மல்ல படங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், 1.5 மணி நேரம் மேக்ஸிமம் அவ்வளோதான் படம் ஓடும். ஆனால் அதுக்குள்ளே வந்து ஹைலைட்டடாக வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் வரும். இது ஒரு வேளை வந்து இந்த ரியல் ஃபீலாக, அதாவது இந்த மாதிரி இந்த ஸ்பாட்டில் இருந்த சம்பவத்தை வந்து நான் ராவாக பார்க்கணும் அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த திரைக்கதையும் நகரும். ஸோ இந்த திரைக்கதை வந்து 1 to 4 வரைக்கும் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பேராநார்மல் ஆக்டிவிட்டியில் மார்க்டு ஒன்ஸ், அந்த மார்க்கெட் ஒன்ஸ் படம் வந்து இது ஃபஸ்ட்டு 4 பார்ட் பார்த்ததில் வந்து இது ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு படமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6வது எடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஸ்ட் டைமென்ஷன், 3 dimension 4 dimension நிறைய பேர் இது பண்ணியிருப்பாங்களா. அதே மாதிரி கோஸ்ட்டுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்குது. அதை வந்து நார்மலாக நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, ஒரு கேமராவின் மூலியமாக தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு கேமரா ஒன்று வச்சுருப்பாங்க அந்த படத்தில். இது உண்மையிலேயே புது கான்செப்ட் தான், எதிர்பார்க்காதது. அடுத்த பேராநார்மல் ஆக்டிவிட்டி நெக்ஸ்ட் ஆஃப் கின் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் வந்து அந்த நார்மலாக சிசிடிவி இல்லை ஒரு லோ குவாலிட்டி ஹேண்டி கேமரா தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க எல்லா படமும். இந்த படம் வந்து சோனி கேமராவில் ஒரு அட்வான்ஸ்டாக எடுத்திருப்பாங்க. இந்த கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலேயே அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கிளைமேக்ஸ் வந்து என்ன சொல்கிறது, பயப்படாதவங்களெல்லாம் பயப்படுத்த வச்சிரும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பேராநார்மல் ஆக்டிவிட்டி இது ஒரு லிஸ்ட்டில் நம்ம சேர்க்கப்பட்டாச்சு. அடுத்த படம் கொஞ்சம் விறுவிறுப்பான படம். இந்த படத்தோட பேரை சொல்ல முன்னாடி இந்த டைரக்டர் பேரை சொன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டேவிட் சாண்ட்பர்க்.
அஃப்கோர்ஸ் இந்த லைட்ஸ் அவுட்ன்ற இந்த படம் வந்து முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தான் எடுத்திருந்தார் இந்த டைரக்டர். ஃபிலிம் மேக்கிங்கில் இருக்க ஒரு ஆர்வம் வந்து இந்த டேவிட்டுக்கு ரொம்ப அதிகம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிமில் வந்து மியூசிக் அவரே பண்ணியிருப்பார், சினிமோட்டோகிராஃபி எடிட்டிங் அவங்களே தான் பண்ணியிருப்பார். டேவிட் சாண்ட்பர்க்ன்ற இவரோட பேரை வச்சு இந்த கம்பெனியை வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. படம் வந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும்தான், டைலாக் எதுவுமே கிடையாது. ஸ்வீடனில் எடுத்திருக்காங்க இந்த படத்தை. இந்த படம் பார்த்த உடனே யாருக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ WBக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாகவே அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமாக இந்த படத்தை எடுத்துட்டாங்க. அதுவும் டேவிட் சாண்ட்பர்க், ஸ்க்ரீன் பிளேவும் அவர் தான். க்ரூஜ் படத்தில் சொன்ன பார்த்தீங்களா, தெரேசா பால்மர் நடிச்சாங்க அப்படின்னு. ஸோ இதுலேயே வந்து தெரேசா பால்மர் தான். தெரேசா பால்மர் பண்ணி மைண்ட் எல்லாமே அந்த சீனுக்கு தான் போகும். தெரேசா பால்மர் நடித்த பேய் படம் எல்லாமே ஹிட்டு தான் போல இருக்குது. இந்த படமும் ஹிட் ஆயிடுச்சு. இந்த கதையோட கான்செப்டை நான் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் இருட்டு பக்கம் போகும்போது ஏதோ ஒன்று நின்று இருக்க மாதிரியே இருக்கும். லைட்டு போடுவீங்க, அந்த பேய் போயிடும். மறுபடியும் லைட் ஆஃப் பண்ணுவீங்க, மறுபடியும் அந்த பேய் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் லைட்டு போடுவீங்க, அப்படியே ரிப்பீட். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு மாதிரி டக்குன்னு முன்னாடி வந்து நிற்கும். அந்த மாதிரி ஜம்ப் ஸ்கேர் இந்த படத்தில் நிறைய இருக்கும். இந்த படத்தில் அப்புறம் இன்னொன்று லைட் சோர்ஸ் ஏதோ ஒன்று காட்டணும் அப்படின்றதுக்காகவே இதில் நிறைய சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அவசரத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஃபோனில் டார்ச் அடிக்கிறது, காரோட ஹெட்லைட் அப்படின்ற மாதிரி நிறைய ஹைலைட் இதில் வரும். படத்தை பாருங்கள், உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படத்தோட கதையை சொல்லலாமா? சொல்லிடுறேன். ஹீரோயினோட அம்மா இருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து டயானான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்கின் டிசீஸ் ஒன்று வந்திருக்கும். அந்த ஸ்கின்னுக்கும் லைட்டுக்கும் வந்து ஆகாது, ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும் லைட்டு கண்டாலே. அதனால அவளை லைட் இல்லாத இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் அப்பவே அவள் இறந்துருவா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஃப்ரெண்ட் இல்லையா, ஸோ ஆகவே அந்த வீட்டுக்குள்ளே கூடியிருந்து எல்லா பேய் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், ஏரியாக்குள்ளேலாம் இருக்காது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஓகே கைஸ், இப்படி தான் இந்த கடைசியில் இந்த டயானான்ற பேயை சமாளிச்சாங்களா இல்லையா, இதை விட்டு வெளியே வந்தாங்களா அப்படின்றத அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். டேவிட் சாண்ட்பர்க் வந்து இருப்பாப்புல ஒவ்வொரு ஸ்கிரீன் பிளேவும். ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு பயங்கரமான காதல் இருக்கிறவங்கனால தான் இந்த மாதிரி படம் எடுக்க முடியும். பாருங்கள், அதுக்குன்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் பார்க்காதீங்க. ஒரு நார்மலான ஒரு பேய் படம் என்னமோ அந்த எக்ஸ்பெக்டேஷனில் பார்த்தா அந்த படம் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 7வதாக இருக்கிறது IT அப்படின்னு சொல்லலாம், இட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர்த்துட்ட ஃப்ரெண்டு கிட்டலாம் லாங்கில் ஏதோ ஒன்று பேசும்போது இந்த படம் வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்தது எனக்கு. வாடா இட்டு படம் பார்க்கலாம் அப்படின்னு, விட்டு படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி காதில் கேட்குது எல்லாத்துக்கும். வில்லங்கமான பேரை வச்சுருக்காங்க அப்படின்னா IT அப்படின்னு படம். இந்த படம் ஃபஸ்ட்டு வந்து நான் டிவியில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். இந்த படம் டைரக்டர் ஆண்ட்ரிஸ் வந்து இங்கேருந்து இந்த படத்தை பிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன் கிங் எழுதின IT அப்படின்றத கதையை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த படம் எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டீஃபன் கிங் உருவாக்கின அந்த பெனிவைஸ் த க்ளவுன் அப்படின்ற அந்த ஒரு பேய் இருக்கும். அந்த பெனிவைஸ் கேரக்டருக்கு வந்து பில் நடிச்சிருப்பாரு. பெர்லின் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவார்ட்லாம் வேறு வாங்கியிருக்காங்க இந்த கேரக்டர் நடிச்சதுக்கு. வாவ், சூப்பர். அடுத்தது இந்த கதை என்னென்னா, ஸ்கூல் பசங்க, சின்ன பசங்க, அவங்கள வந்து இந்த பெனிவைஸ்ன்ற கேரக்டர் வந்து பிடிச்சி துரத்துது. பயந்தா ரொம்ப ஆபத்து, ஏன்னா இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பயன்படுத்தும். இவங்க வந்து இந்த கேரக்டருக்கு பயந்துட்டே இருப்பாங்களா இல்லை இந்த பயத்தை வந்து பிரேக் பண்ணுவாங்களா அப்படின்றத வந்து சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் Chapter 1, Chapter 2 2 படம் இருக்குது. கதை சிம்பிளாக இருந்தாலும் இதில் ஜம்ப் ஸ்கேர் நிறைய இருக்கும். அதனால் இது எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் ஆகலாம் இந்த இடத்துல முன்னாடி வைக்கிறேன். அடுத்த படம் சைல்ட்ஸ் பிளே. ரொம்ப பழசுக்கு போன மாதிரி இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பழசுலேருந்து படம் புதுசுக்கு வரும் அப்படின்னு, அந்த மாதிரி இதுவும் பழசுலேருந்து புதுசுக்கு வருது. சைல்ட்ஸ் பிளே இது நிறைய பேர் வந்து தமிழ் படத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த பொம்மைக்கு பேய் பிடிச்சி ஒரு அந்த படம்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கான்செப்டில் வந்தது தான் இந்த படம். இதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த கோர் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விச் ஒருத்தர் இருப்பான், ஒரு மந்திரவாதி. அவனை வந்து போலீஸ் வந்து சேஸ் பண்ணிட்டு வரும். அவன் வந்து ஒரு பொம்மை கடைக்குள்ளே புந்துருவான். குண்டடிப்பட்டு அவன் கீழே கிடப்பான். ஒரு சாகும் தருவாயில் இருப்பான் அவன். இருந்தாலும் இந்த போலீஸ்கிட்ட இருந்து அதை தப்பிக்கணும் அப்படின்றதுக்கு வேண்டி என்ன பண்ணுவான்னா, அந்த கூடு பைரவத்தன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இவனோட ஆவியை வந்து அந்த பொம்மைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இவன் செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த பொம்மை வந்து ஒரு பையன் கையில் போய் அந்த பையன் இந்த பொம்மைகிட்ட இருந்து தப்பிக்கிறானா, மீண்டும் இந்த பொம்மைகிட்ட மாட்டிக்கிறான். அப்படி அந்த பொம்மை கிட்ட இருந்து இவன் தப்பிக்கிறான் அப்படின்றதான் கதை. இவன் டீனேஜ் வயசில் தாண்டி அடல்ட் வயசு வரைக்கும் இந்த பேய் பொம்மை வந்து இவனை துரத்தும். இந்த பேய் பொம்மையோட பேர் வந்து சக்கி. படம் ரிலீஸ் ஆனது அமெரிக்காவில் வந்து சக்கின்றது பொம்மையை பார்த்தே நிறைய பேர் பயப்படுவாங்க. நிறைய பொம்மை சேல்ஸுக்கும் இருந்துச்சு, ஆனால் பயந்துட்டாங்க. இந்த படத்தில் வந்து நீ அடுத்த பார்ட்லாம் நீ ஒன்று பார்ட் எடுப்போம், இதை வச்சு நீ கண்டென்ட்டை மில்க் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரியல. அடுத்து ஒவ்வொரு பார்ட்டாக வந்து இந்த பிரைட் ஆஃப் சக்கி, சீட் ஆஃப் சக்கி, த கல்ட் ஆஃப் சக்கி அப்படின்ற மாதிரி நிறைய சீரிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓல்டுலேருந்து ஓல்டு டு மாடர்ன் டேஸ் படமாக இது வந்திருக்கு. ஓகே, அடுத்த படம் பார்க்கலாம். அடுத்த படம் இது ரொம்ப ஸ்கேரியான படம், த எக்ஸாரிசம் ஆஃப் எமிலி ரோஸ். இது வந்து ட்ரூ ஸ்டோரி கைஸ், நிஜமாலுமே ஒரு நடந்த கதை. இந்த எமிலி ரோஸ்ன்ற வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பாள். ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி. அந்த பொண்ணுக்கு 6 பேய் பிடிச்சிருக்கும். கேட்கும்போதே ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல. ட்ரூ ஸ்டோரி வேறு. ஒரே நிமிஷம் இருங்க, கேமரா
பயப்படாதீங்க, கேமராவில் ரெக்கார்ட் முடிய போகுது. அடுத்து இந்த எமிலி ரோஸுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு 6 பேய் பிடிச்சிருது. அதுக்கப்புறம் இந்த பேயை வந்து எப்படி விரட்டினாங்க அப்படின்றது தான் கதை. இது வந்து உண்மையிலேயே நடந்த கதை வேறு. அதனால் இந்த படம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும், பயத்திலே வச்சுருப்பாங்க. பேய் நவீன உலகத்தில் பேய் இருக்குன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, அதுக்கு வந்து ப்ரூஃப் கேட்பாங்க. அதே மாதிரி இதுலேயே வந்து நிறைய இந்த கோர்ட்டு கேஸுன்னு அந்த ப்ரூஃப் நிறைய போயிட்டே இருக்கும். கடைசியில் இந்த எமிலி ரோஸ்க்கு என்னாச்சு அப்படின்றது தான் கதையாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ட்ரூ ஸ்டோரி தெரிஞ்சவொடனே நம்மளுக்கும் மைண்டு கம்முன்னு இருக்காது இல்லையா, அதனால் போய் நெட்டில் அதுன்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். எமிலி ரோஸோட ட்ரூ பிக்சர் பார்த்தேன், உண்மையான ஃபோட்டோ பார்த்தேன். உண்மையிலேயே அவ்வளோ அழகாக இருந்த ஒரு பொண்ணு பேய் பிடிச்ச உடனே மூஞ்சி கோரமாக மாறி ஒரு மாதிரி செத்து போயிடுறான். எனக்கே பயமாக இருக்குது கதை கேட்கும்போது. இந்த எமிலி ரோஸுக்கு வந்து அந்த பேய் பிடிக்கும்போது அந்த சவுண்டெல்லாம் வேறு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம் இன்டர்நெட்டில். சொன்னதுக்கப்புறம் நீங்களும் கம்முன்னா இருப்பீங்க, அடுத்து போய் சர்ச் பண்ண தான் போகிறீங்க. சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, செக்ஷன் 21B ஒரு வாட்டி படிச்சிருங்களேன். எமிலி ரோஸ் படத்தை எடுத்த டேரக்டர் ஸ்காட்டுக்கு வந்து ரொம்ப தைரியம் தான். இன்னொன்று இதில் இந்த எமிலி ரோஸாக நடித்த அந்த ஜெனிஃபர் கார்பெண்டர் அவங்களுக்கு உண்மையிலே தைரியம் தான். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு 6 பேய் பிடிச்சிருக்கு, அது உண்மையான கதை வந்து நடிங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஏதாவது நடத்துருமோ அப்படின்ற மாதிரி நிறைய கதாநாயகிகள் வந்து பயந்துட்டு இருந்தாங்க அப்போ. ஆனால் இதை வந்து கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஜெனிஃபர் இந்த படத்தை நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்காட்டு வந்து தைரியமாக படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு இதை எடுக்கிறதுக்கு ஒரு தனி துணிச்சல் வேணும். அடுத்த படம் போயிடலாம். லாஸ்ட் படம் த மிரர்ஸ், 2008 வந்த படம். மிரர்ஸ் படம் வந்து அலெக்சாண்டர் எடுத்திருக்காரு. இந்த படத்தோட கதாநாயகன் வந்து கீப்பர் ஷார்லட். நிறைய சீரீஸ்ல எல்லாம் நடிச்சிருக்காரு. அதில் 24 சீரீஸ் வந்து ரொம்ப பிரபலம். இப்போ இந்த மிரர்ஸ் கதைக்கு வருவோம். மிரர்ஸ் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலடைஞ்ச பழைய பில்டிங்கில் முன்னாடி இந்த செக்யூரிட்டி வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக போயிடுறான். அந்த இடத்துல வந்து நைட் செக்யூரிட்டியாக வேலைக்கு ஹீரோ வர்றாரு. அந்த இடத்துல வந்த உடனே நைட்டு அங்கே இருந்த கண்ணாடிகளில் வந்து நிறைய அபூர்வமான மாற்றங்கள் நிறைய வருது. நிறைய உருவங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சு போகுது. அப்பப்போ ஏதோ ஒன்று வந்து போகுது அப்படின்ற மாதிரி இங்கே நடக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ தேடிட்டு இருக்கும்போதே வந்து ஹீரோவோட சிஸ்டர் வந்து செத்துறான். ஸோ இது வந்து ஏதோ ஒரு சீரியஸாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான க்ளூவெல்லாம் அங்கங்கே கலெக்ட் பண்ணி கடைசியில் பேய் வந்து கண்ணாடிக்குள்ளேயே இருக்குது. மிரர்ஸ்னு அதனால தான் பேரே வச்சிட்டாங்க. அந்த கண்ணாடிக்குள்ளே இருக்க அந்த பேய் வந்து இவங்க ஃபேமிலி எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது, ஹீரோ எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது, இதை கடைசியில் ஹீரோ இருந்து தப்பிச்சானா இல்லையா அப்படின்றது தான் இந்த கதை. அப்புறம் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் மேக்சிம் அலெக்சாண்டர், இவருக்கு உண்மையிலேயே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே மிரராகவே எடுக்கணும், மிரர் எஃபெக்ட் நிறைய வரும். அப்புறம் இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக போகும். படத்தை ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 10 படங்களும் பிடிச்சிருச்சு. இதை பார்த்துட்டு உங்களோட ஃபேவரட் படம் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் இல்லாத பேய் படம் ப்ரோ இதையும் சேர்த்துருக்கலாமே, இதையும் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு படத்தை தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டாப் 10 மூவிஸ் இது டாப் 10 மூவிஸ் கிடையாது, ரேட்டிங் கிடையாது இந்த படத்துக்கு. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஏதோ சத்தம் கேட்குது. பேயை பற்றி பேசின வாட்டி என்னென்னமோ வந்து போகுது. ஒரு நிமிஷம் நான் வர்றேன். சாரி கைஸ், பயந்துட்டிங்களா? ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். இதுக்கு மேலே ஒன்றும் நடக்காது, பயப்படாதீங்க.